அதை வந்து ஒரு ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்குன்னு தான் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க. ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக்குன்றதை ரகசியமாகத்தானே நடத்தணும். இதை போய் லூசு மாதிரி அவன்கிட்டயே சொல்கிறீங்களே, இது என்ன ஸ்ட்ராட்டஜி, பைத்தியகாரத்தனமா இல்லையா அப்படின்னு ராகுல் காந்தி கேட்குறாரு. கேட்டால் இங்கே பாண்டே போன்ற நபர்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, அதையே வந்து பெருமையாக பேசுகிறாங்க. நாங்கள் சொல்லி அடித்தோம் பத்தியா அப்படின்றாங்க. இந்த பாரு ஒன்று அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே நாங்கள் போய் அடித்தோம் பத்தியா அப்படின்றாங்க. அப்போது உங்களுடைய ஆப்ரேஷன் முழுமை அடைஞ்சதா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? நீங்கள் 9 இடத்துல தாக்குதல் நடத்தினேன்றீங்க. உண்மையிலே நீங்கள் பிளான் பண்ணது 9 இடம் தானா இல்லை 20 இடமா? அப்போ 20 இடத்துல நீங்கள் பிளான் பண்ணி 11 இடத்த கோட்டை விட்டீங்களா? இத்தனை கேள்வி பின்னாடி தொடர்ந்து வருது இல்லை? இதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இராணுவ ரகசியம், கேட்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதை வந்து பொது வெளியில் செய்தியில் வெளியே வந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எதிரிக்கு தான் நன்மையாக முடியும் அப்படின்றதுனால அது பேசக்கூடாதுன்னு தான் நம்மளும் சொல்கிறோம். அதை கேட்காம இவங்க முதல்ல இப்போ சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன்டா சொன்னீங்கன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு சாக்கு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சொல்லியே அடித்தோம் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. இப்போ இந்த ரஃபேல் விமானம் வாங்கியதில் ஊழலா அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே இருக்கும் நிறுவனங்கள்லாம் ஓப்பனாகவே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரஃபேல் விமானம் விற்ற அந்த நிறுவனம் ஊழல் செய்து தான் அந்த விமானங்களை விற்றுருக்காங்க இந்திய அரசாங்கத்துக்கு.